गीता सुगीता कर्तव्या किम अन्यैहि शास्त्रसंग्रहैहि या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता. இந்த ஸ்லோகத்தாலே கீதாச்சாரியன் கீதா சாஸ்திரத்தை வெளியிட்ட அழகையும் அதன் மூலம் உலகமே திருந்தித்து என்பதையும் தெரிந்து கொள்கிறோம். அவன் விபவாவதாரம், அதாவது ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு உலகோர்களுடைய கண்களுக்கு காட்சியாகும்படி இவ்வுலகத்திலே நடையாடினான். ஆனால் அப்படி ஏற்பட்ட விபவாவதாரங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் முடிந்து போய் மறுபடியும் வைகுந்தத்துக்கே சென்றுவிடும். நமக்கோ குறை, ராமனையும் கண்ணனையும் சேவிக்கவில்லையே என்று தோணும். அந்த ராமன் கண்ணன் முதலான அவதாரங்களுக்கு பிரதிநிதியாக அவர்களை சேவிக்கவில்லையேங்கிற இழப்பு தீர ஓரொரு திவ்ய தேசத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்படி திருக்குறுங்குடியிலே வாமனமூர்த்தியாய் திருவிக்கிரமமூர்த்தியாய் பெருமான் சேவை சாதிக்கிறான். அவனை சேவித்து அனுபவித்து கீதையின் ஓரொரு ஸ்லோகார்த்தத்தையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்திலே முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகுங் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்த திருத்தண்காவில் வெஃகாவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்று திருநெடுந்தாண்டகத்திலே சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். திருமங்கையாழ்வார் ஒரு கிளி வளர்த்து கொண்டிருந்தார். அந்த கிளிக்கு பகவானுடைய திருநாமங்களை சொல்லி வைப்பராம். ஆழ்வாருக்கு அவன் பிரிவு ஆற்றாமையாலே வாடும்போதெல்லாம் கிளி பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி ஆழ்வாருடைய வருத்தத்தை தணிக்குமாம். மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுது. அவன் குறுங்குடியுள் முகில், முகில்ங்கிறது மேகம், கருத்த நிறத்தோடே மேகம் தண்ணீர் கோர்த்து கொண்டு நிற்பதை சேவித்தால் மனம் குதூகலிக்கும். தானே கை தாளம் போடும், தானே கால் ஆட ஆரம்பிக்கும். நாம் வாயே தெரியாமல் சங்கீதம் பாடும். மழை மேகத்தை கண்டால் சிறுவர் முதல் வயோதிகர் வரை எல்லாரும் எப்படி ஆனந்தப்படுவர்களோ அதே போல முளைக்கதிராம் குறுங்குடியுள் நின்ன முகிலாம் பெருமானை கண்டால் நாம் ஆனந்தப்படுகிறோம். தேவஸ்தானமோ பெரிய தேவஸ்தானம். இதை யார் நிர்வகிக்க? இங்கு நடக்க வேண்டிய திருப்பணிகளெல்லாம் சரிவர யார் பார்க்க? இங்கு தொண்டுகளையெல்லாம் யார் மேற்பார்வை பார்க்க? இந்த குறை தீரத்தான் பகவத் ராமானுஜர் இத்திருத்தலத்துக்கு சேவிக்க வரும்போது ஒரு ஜீயர் சுவாமியை ஏற்பாடு பண்ணி வைத்தார். ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் ஐவர்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர். இவர்களிலே மூத்தவர் பெரியவர் பெரிய நம்பிகள். அந்த பெரிய நம்பிகளுடைய வம்சத்திலே உதித்தார் ராமானுஜருக்கு மிக நெருங்கியவர்கள். அந்த பெரிய நம்பிகள் வம்சத்திலே வந்தார் ஒருவரை நியமித்து இந்த சந்நிதி கைங்கரியத்தை இனி செவ்வனே பார்த்து கொண்டு வர வேண்டும் என்று சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜர் ஏற்படுத்தினார். அந்த ஜீயர் சுவாமி இன்னும் திருக்குறுங்குடியிலே இருக்கிறார். இன்று நாம் பண்ணின பாக்கியம் அந்த ஜீயர் சுவாமியினுடைய மடத்திலே இருந்து கொண்டு 5வது அத்தியாயத்தின் 26வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். ஜீயரை பற்றியும் மடத்தை பற்றியும் 2 வார்த்தை தெரிவிக்கிறேன். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் சாந்த சமதமாத்யனந்த கல்யாணகுண பரிபூர்ணராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் திருக்குறுங்குடி பேரருளால ராமானுஜ ஜீயர் சுவாமி. அதான் அந்த ஜீயர் சுவாமியினுடைய திருநாமம். இன்று எழுந்தருளியிருக்கக்கூடிய ஜீயர் சுவாமி 49வது பட்டம். ராமானுஜர் காலத்திலே முதல் பட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதிலிருந்து அடுத்தடுத்த பட்டமாய் இப்போது 49வது பட்டத்து ஜீயர் பீഠத்தை அலங்கரிக்கிறார். நீங்கள் அந்த மண்டபத்தை தான் கண்டீர்கள். இனி இப்போது திருவுருவப் படமாக 40ஆம் பட்டம் ஜீயர் சுவாமி, 45வது பட்டம் ஜீயர் சுவாமி, அடுத்த வரிசையாக 46, அடுத்தது 47வது பட்டம் ஜீயர் சுவாமி, அடுத்து 48வது பட்டம் ஜீயர் சுவாமி ஆகியோருடைய திருவுருவத்தை கண்டு களித்தீர்கள். இனி அடுத்து
இதோ நமக்கு நேரே வீத்திருந்து சேவை சாதிக்கிறார். திருக்குறுங்குடி நம்பி வடிவழகிய நம்பியனுடைய நித்திய கைங்கரியத்திலே இருந்து அவனுடைய திருவாபரணங்களுக்கும் அவனுடைய சகல கைங்கரியங்களுக்கும் ஸ்ரீபண்டாரத்துக்கும் இந்த திருக்குறுங்குடி நகர் செல்வத்துக்குமே உடையவராய் ஆதீன கர்த்தாவாய் இத்திருத்தலத்தின் எல்லாவற்றையும் நிர்வகித்து கொண்டு வருகிற பேரருளாளர் ராமானுஜ ஜீயர் திருக்குறுங்குடி ஜீயர் சுவாமின்னு எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படுபவர். அந்த சுவாமியைத்தான் இப்போது நீங்கள் சேவித்து கொண்டீர்கள். அது நமக்கென்ன பாக்கியமோ, நாம் எந்தெந்த இடத்துக்கு செல்லுகிறோமோ ஸ்லோகமும் அதே போலத்தான் அமைகிறது. இன்னைக்கு 5வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்தை பார்த்தனமோ இல்லையோ, இதில் யதிங்கிற சொல்லே வருகிறது. யதிராஜர் பகவத் ராமானுஜர், யதிகளுக்கெல்லாம் அரசர், சந்நியாசி குலத்துக்கே சக்கரவர்த்தி. அந்த ராமானுஜர் தன்னுடைய பிரதிநிதியாகத்தான் இந்த ஜீயர் சுவாமியை நியமித்துள்ளார். ஸ்லோகத்திலேயே எப்படி யதிகள் வருகிறார்கள்னு பார்ப்போம். காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விஜிதாத்மனாம். இது 26வது ஸ்லோகம். பிரம்ம நிர்வாணம் அபிதா வர்த்ததே. பிரம்ம நிர்வாணம்ங்கிறது ஆத்ம அனுபவ சுகம். ஆத்மாவை அனுபவித்து அனுபவித்து அதனால் இன்பம் மண்ட இருக்கிறோமே, அது பிரம்ம நிர்வாணம். அபிதா மிக அருகிலேயே, வர்த்ததே இருக்கிறது. யார் ஒருத்தன் ஆத்ம தரிசன நிலையை எட்டிவிட்டானோ அவனுக்கு ஆத்ம சுகம் தொலைதூரத்தில் இல்லை, மிக அருகிலேயே இருக்கிறது. 5வது அத்தியாயமும் முடிய போகிறது. 6 படிக்கட்டையும் கண்ணன் ஏற்றின்னு வந்துவிட்டான். இனிமேல் படிக்கட்டு ஏறியாச்சுன்னா சேவைதானே, எங்கேயோ தேடின்னு போக வேண்டாம். கீழ்ப்படிக்கட்டில் இருக்கிறச்சே மேலே கோவில் தொலைதூரத்தில் இருக்காப்பில் இருக்கும். படிக்கட்டு ஏறி ஏறி மேலே வந்துட்டோம்னா இதோ கை கட்டுகிற தூரத்தில் இருக்க வேணுமே. அதைத்தான் 26வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான். காமக்ரோத வியுக்தானாம், காமம் கோபம் ஆகியவற்றை தொலைத்தவர்களாய், காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம். இதைத்தான் கிழியே சொன்னேன். நாம் இப்போ தான் யதியை சேவித்தோம். கண்ணன் யதின்னு சொல்லியிருக்கான் பாருங்க. யதீனாம், யதி யதிங்கிறது யாரை குறிக்கும்? உலக இன்பங்களிலே பற்றறுத்தவன், அவன்தான் யதி. சந்நியாசின்னு சாதாரணமாக சொல்லுகிறோம். தன்னுடைய ஆசா பாசங்களை எதெல்லாம் விருப்பு வெறுப்போ அத்தனையும் தொலைத்து இனி விருப்பமோ எல்லாம் பகவானுடைய திருவடிகளே என்றிருப்பவன் தான் யதி. அவரே சந்நியாசி. அப்படிப்பட்ட ஒருத்தரைத்தான் இன்று நாம் சேவித்து கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். ஆக யதீனாம். யதீனாம் என்றால் உலகப் பற்றுதல்களையெல்லாம் அறுத்தவன், உலக இன்பத்திலே மனம் செலுத்தாதவன். அடுத்து யத சேதசாம், சேதசு நெஞ்சு, யசதேசசாம் ஆத்மாவிடத்திலேயே செலுத்தப்பட்ட நெஞ்ச உடையவன். இது எதற்காக சொல்கிறார்னா, உலக விஷயத்திலே நெஞ்சு செலுத்தவில்லை அப்படின்னா நெஞ்சு எதுலேயுமே செலுத்தார்ந்துருந்தோம் இல்லையோ, அப்படி நெஞ்சு இருக்கவே முடியாது. கண்ணை மூடிண்டே இருக்க முடியுமா? காதை மூடிண்டே இருக்க முடியுமா? கையை இப்படியே வச்சுட்டு இருக்க முடியுமா? கண்ணோ காதோ கையோ ஏதோ ஒரு தொழில் செய்து தான் தீர வேண்டும். எப்போ உலக இன்பத்திலிருந்து நெஞ்சை திருப்பி விட்டானோ யதி, யதிங்கிறதுனால உலக இன்பத்திலே பற்றறுத்து விட்டான். இப்போ யதசேதசாம், இனி ஆத்ம விஷயத்திலே அத்தனை முயற்சியும் எடுக்கிறான். ஆக நெஞ்சை ஆத்மாவிடத்திலேயே லயிக்க விட்டவனாய். அடுத்து விஜிதாத்மனாம், ஆகையாலே தன்னுடைய நெஞ்சை ஜெயித்தவனாய், மனத்தை ஜெயித்தவனாய். மனதை நாம் ஜெயிக்க வேண்டும். அது உலக இன்பத்திலே பட்டிமைந்து திரிகிற வரை, கண்ட இடத்துல ஓடுகிற வரை நம்மால் மனத்தை ஜெயிப்பது முடியாது. மனம் ஜெயிக்கப்பட வேண்டுமென்றால் அதை காட்டிலும் உயர்ந்த விடத்தில் அது செலுத்தப்பட வேண்டும். இப்போ நாம் யாரோ ஒரு பெரிய சங்கீத வித்வான், அவரை கண்டு மயங்கி போட்டோம், நம்மளை அவர் ஜெயிச்சுட்டார், உமக்கு நாம் தோற்றோம், சங்கீதத்துக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஓட்டப்பந்தய வீரர், இன்னொரு ஓட்டப்பந்தய வீரன் அவரை பார்க்கிறார், ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கிட்டு வந்தவர்னு வச்சுங்க, உமக்கு நாம் தோற்றோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாம் ஒருத்தர் இடத்துல தோக்கணும், ஒன்றுத்துக்கு அடங்கணும்னா நம்மை காட்டிலும் அது பன்மடங்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் தோற்போம். நம்முடைய மனது இருக்கிறதே சாதாரணமாக எதுக்குமே தோக்காது. ஏன்னா அதற்கு இருக்கிற வலிமை மற்ற எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது. கண்ணு காது மூக்கு முதலான எல்லாத்த விட மனத்துக்கு வலிமை அதிகம். கண்ணு கொஞ்சம் தூரம் தான் பார்க்கும், காது கொஞ்சம் தூரம் தான் கேட்கும், கை கொஞ்சம் தூரம் தான் நீளும், கால் 2 அடி தான் எட்டி வைக்கும். ஆனால் மனசு இந்த நிமிஷம் இங்கே திருக்குறுங்குடியில் உட்காண்டே இருக்கிறச்சே சட்டுன்னு பத்ரிகாசிரம பெருமாளை நினச்சிக்கலாம், சாலக்கிராம பெருமாளை நினச்சிக்கலாம், ஆழ்வார்த்தினரி ஆழ்வாரை நினச்சிக்கலாம், துவாரகாதீசனை நினச்சிக்கலாம், மாயாபுரியை நினச்சிக்கலாம். மனத்துக்கு கட்டுப்பாடே இல்லையோ.